Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion. Veera Vijay along with me. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலிவேட்டர் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். எலிவேட்டர் ப்ராப்ளம் சூப்பரான ஒரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ன மாடிஃபை பண்ணிருக்காங்க பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. A 500 kg elevator starts from rest and travels upward with a constant acceleration 2 meter per second. What is the power output of the motor when t is equal to 3 seconds? So power அப்படின்றப்ப பவருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் வந்து லீனியர் பவரா இருந்தா ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் சேர்ந்தா பவர் இடான்னு ஒரு பாட்டு இருக்கு. ரொட்டேஷன் பவர்னா டார்க்கும் ஒமேகாவும் சேர்ந்தா பவர் இடா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஹைட்ராலிக் பவர்னா பிரஷரும் டிஸ்சார்ஜும் சேர்ந்தா பவர் இடான்றாங்க. அதே வந்து எலக்ட்ரிக்கல் பவர்னா வோல்டேஜ் கரண்ட்டும் சேர்ந்தா பவர் இடா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. சரி, சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாஸ் இடான்ற மாதிரி ஃபோர்ஸ் வெலாசிட்டி சேர்ந்தா பவர் டார்க் ஒமேகா சேர்ந்தா பவர் பிரஷர் டிஸ்சார்ஜ் சேர்ந்தா பவர் வோல்டேஜ் கரண்ட் சேர்ந்தா பவர். இங்க கேட்டது லீனியர் பவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சா போதும். வெலாசிட்டி வந்து v = u + at. ஸோ வந்து இவன் இனிஷியல்னால 0னால ஆக்சிலேஷனோட டைம் எப்படி இருக்குன்னா நமக்கு வெலாசிட்டி இருக்கு. ஆக்சிலேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 மீட்டர் per second. டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 செகண்ட். அப்போ வந்து 6 மீட்டர் per second அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் பண்ணா அது டென்ஷன் அலாங் எலிவேட்டர். ஸோ அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். W 1 + a/g அப்படினா. ஆனா இங்க W கொடுக்கல. W னா நியூட்டன்ல இருக்கணும். மாஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ்னா இது mg அப்படி போட்டோம்னா 1 + a/g பெருக்கணும் அப்படினா இங்க m g மட்டும் உள்ள கொண்டு வந்தா g + a m * g + a. g வந்து 10 ன்னு சொல்லிட்டாங்க. a வந்து 2 ன்னு சொல்லிட்டாங்க. மாஸ் வந்து 500 ன்ட்டாங்க. இது g 10 2 12 * 500. சோ 12 பெருக்குனா 12 5 60 6000 அப்படின்றாங்க. 6000 வந்து நமக்கு டென்ஷனால நியூட்டன்ல வரும். சோ அடுத்து பவரை கண்டுபிடிக்கணும்னா பவர் = F × V 6000 × 6. சோ வந்து F × V அதான் வந்து பவருக்கான ஃபார்முலா. 36000 அப்படின்றது 36 கிலோ. 36 3000ன்றது அதான் கிலோவாட். அப்ப ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். சோ இந்த கேள்வி எப்படி அணுகணும் அப்படிங்கறத ஒரு வாட்டி சொல்லுங்க. சார் பவர் வந்து ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி சார். சோ ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வெலாசிட்டி என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம்? u = 8  into ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். u + 18 u வந்து இனிஷியலா 0. அதுல இருந்து v க்கு வந்து at a கொடுத்திருக்காங்க, t கொடுத்திருக்காங்க. அதை வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து t = w 1 + h என்ற ஃபார்முலால போட்டு டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் p = இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த t = w இந்த t தான் வந்து ஃபோர்ஸ் அப்படினு தெரியணும். என்னடா ஃபோர்ஸ் போட்டு t ஏ கால் போறாங்கங்க. அதான் ஃபோர்ஸ். சோ அது w * 1 + a ன்னு சொல்றோம். அந்த ஃபார்முலா வந்து m * g + a அப்படினு சொல்றோம். அப்ப 500 10 + 2 போட்டோம் அப்படினா அது வந்து 12 6000 வருது. 6000 நியூட்டன். 6000 நியூட்டனோட 6 மீட்டர் per second பெருக்குனா 36000 வருது. 36 மட்டும் வச்சிட்டு 1000 வாட்ன்றது 1 கிலோவாட். சோ 1000 வாட்ன்றது 1 கிலோவாட். 1 கிலோவாட் அப்படினு சொல்றாங்க. அதனால 36 கிலோவாட் வந்து. சோ அதே ப்ராப்ளம் தான். வெறும் டென்ஷன் மட்டும் கேட்காம டென்ஷனோட சேர்ந்து பவரும் கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வீர விஜயோட சேர்ந்து டென்ஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எலிவேட்டர் ப்ராப்ளத்தை டென்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லாம பவரும் சேர்ந்து கத்து கொடுத்திருக்காரு. சோ ரெண்டு விதமான விஷயத்தை நமக்கு சிரமப்பட்டு கத்து கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ ஸோ மச்.